Hello guys, welcome back to Pioneer Welding Equipments and Power Tools. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேசர் டிஜிட்டல் மீட்டர் பார்க்க போகிறோம். இந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் நம்ம நார்மலாக மெஷரிங் டேப்புக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் லென்த்து ஹைட்டில் நம்ம மெஷர் பண்ணால் ஒரு ஸ்டாண்ட் பையாக நம்மளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நிறையா ஹைட்டில் லென்த்துலலாம் நம்ம எப்படியும் அது ஃபிக்ஸடாக இருக்காது டேப், அந்த மெஷரிங் டேப்பில். இதுனா நம்ம ஈஸியாக நம்ம ஒருத்தரை சிங்கிள் மேன் பவர்லேயே எல்லாத்துலையும் பண்ணிக்கலாம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா GLM40. இது அப் டு 40 மீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். ஏதோ நம்ம ஃபுல்லாக ஏரியா கவர் பண்ணிக்கலாம், லென்த்து ஹைட்டு, இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பு எல்லாமே இது பண்ணிக்கலாம். இதில் ஓப்பன் பண்ணி என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். இதுதான் அந்த டூலு. இது கூட பார்த்தீங்கன்னா 2 AAA பேட்டரி வரும். நெக்ஸ்ட் இது கூட பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு வரும். பேட்டரி போட்டோம். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். இதே வந்துட்டு பிஃபோர் ஆன் பண்ணும்போது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூனிட் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு என்ன யூனிட் வேணுமோ அந்த யூனிட் செட்டப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீட்டு, மீட்ரு 2 யூனிட் வரும். நம்மளுக்கு மீட்டர் வேணால் மீட்ரு, ஃபீட் வேணால் ஃபீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீட்டரில் வச்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபங்க்ஷன் வரும். இந்த சைடில் ஒரு ஐக்கான் இருக்குது பண்ணால் ரெஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு, அது கீழே இது பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஆகும். நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டுக்கு இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டில் மாற்றுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா லேசர் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அடுத்தது ஆட் பண்ணோன்னா அந்த மெஷர்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், மைனஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துடலாம் எல்லாத்துலேயும். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்திங்கன்னா பேஸ் எடுத்துக்கலாம், ஹைட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் மெஷர்மெண்ட்னா இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ஒரு ஃபிக்ஸ்டு பேஸில் வச்சுட்டு அது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இன்னும் அடுத்து ஒரு கொஞ்சம் பின்னாடியோ ஃபார்வேர்டோ ஏதோ தள்ளி உங்களுக்கு அந்த ஒரு மெஷர்மெண்ட் பார்க்கணுன்னா அப்படி கண்டினியூஸாக மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். தேர்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு வித்தும் லென்த்தும் பார்த்துக்கலாம். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம், ஒரு ரூமோட ஃபுல் வால்யூம் என்னன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், பைத்தோகரஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் மெஷர்மெண்ட்டோடு நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபீட்டு மீட்டருன்னு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது பண்ணிவிட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா எம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது. எம்மு பார்த்திங்கன்னா மெமரி. நம்ம லாஸ்ட்டாக எடுத்த 10 ரீடிங்கும் பேக்கப் ஆகுங்க. நெக்ஸ்ட் எடுக்க ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட் இப்போ டெமோ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ரூமில் இருக்கிற ஏரியா தான் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூனிட் மீட்டரில் வச்சுருக்குறோம். இப்போ ஸ்டார்டிங் பேஸ் லென்த்து பார்த்துடலாம். அதுக்குண்டான இதில் வச்சுட்டோம். நம்ம இங்கேருந்து இந்த எண்டு டு இந்த எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. அந்த ரெட் பட்டன் நமக்குன்னா லேசர் ஆன் ஆகும், லேசர் லைன் ஆன் ஆகும். ஒன்ஸ் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெஷர்மெண்ட் ரீடிங் எடுத்துரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3.330 மீட்டர் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸ் மெஷர் எடுக்க போனோம். அந்த மெஷர்மெண்ட் மாற்றிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம லாஸ்ட் டைம் எடுத்த விட ஒரு 1 மீட்டர் முன்னாடி தலையை வச்சு ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ லேசர் இதை ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதோட ரீடிங் பார்த்திங்கன்னா 2.2 மீட்டர் வருது. இப்போ நான் ரிவர்ஸ் பேக்வர்ட் கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2.73 மீட்டர் வருது. இது என்னென்னா பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் எதாவது ஃபிக்ஸ்டு பேஸில் வச்சுட்டு நம்ம எதாவது மெஷர் பண்ணாலோ இல்லை தள்ளி வச்சு பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரூமோட ஏரியா மெஷர் பண்ண போகிறோம். பேஸும் ஹைட்டும் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ் என்ன லென்த்து மீட்டர்னு பார்த்துடலாம். நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன், இல்லை லேசர் ஆன் பண்ணிட்டேன், ரீடிங் கேப்சர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் லென்த் பார்த்திங்கன்னா மீட்ரு பார்த்திங்கன்னா 3.3 மீட்டர் வருது. இப்போ ஹைட்டு செக் பண்ண போகிறோம். கீழே ப்ளேஸ் பண்ணியாச்சு.
மேலே லேசர் ஆன் பண்ணியிருக்கு. மேலே மீட்ரு என்னன்னு பார்க்கலாம். ஹைட் பார்த்தீங்கன்னா 2.8 மீட்ரு. டோட்டலாக உங்களுக்கு கேல்குலேட் ஆகி 9.5 மீட்டராக ரெண்டும் ஆட் ஆகி வரும் உங்களுக்கு. நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரையாங்கிள் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இந்த ரூமோட பைத்தோகரஸ் மெஷர்மெண்ட்டு. ஆஸ் யூஸ்வலாக பேஸும் ஹைட்டும் நம்ம முதல்ல எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸும் சைட் ஆங்கிள் மட்டும் எடுத்தால் ஹைட் கால்குலேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் எடுத்துடலாம். பேஸ் ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்த மெஷர்மெண்ட் மாதிரி 3.3 மீட்டர் வந்திருக்கு. இப்போ சைட் ஆங்கிள் எடுக்க போகிறோம். சைட் ஆங்கிளுக்கு நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கார்னர் பாயிண்ட் பண்ண போகிறோம். கார்னர் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக ஹைட்டு பார்த்திங்கன்னா 2.75 மீட்ரு. அந்த கார்னர் பாயிண்ட்னா 4.3 மீட்டர் வருது. இவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக மெஷர்மெண்ட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணோம், என்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். என்ன பெனிஃபிட்ஸு அதிகமானு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்டரி மென் அவ்வளோக்கா தேவைப்படாது. நிறைய ஹைட்டு இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கேயும் ரீச் பண்ண முடியாது. அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்த்து நல்லா ஹைட்டு மெஷர் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்டார்டிங் 40 மீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 50, 100, 150, 200 ரேஞ்ச் நிறையா இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்து ரேஞ்ச் பார்க்கும்போது நிறையா ஸ்பெக்ஸோட நிறைய இந்த ஐட்டம் உங்களுக்கு நீட் இருந்தால் நம்ம ஷாப் டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கலாம். ஃபைனல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் பவர் டூல்ஸ் கோயம்புத்தூர் வந்து. இல்லாட்டி நீங்கள் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டிஸ்பேச் பண்ணி விட்டுருவோம். தேங்க்யூ.